ஹல்லேலூயா. எல்லாரும் எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிற அந்த இடத்துல? இந்த கூட்டம் எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்தலாமா? தேவனாவும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே கூட தேவன் எனக்கு இந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு முதல்ல நன்றி செலுத்துகிறேன். அதுக்கு அடுத்தது சொல்ல போனா எங்க மாமா, எங்க அம்மாவோட சித்தி பெரியம்மா பையன் தம்பி, அவங்களோட இடத்துல நான் இந்த இடத்துல நிறுத்தின தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு, ரெண்டாவது எங்க மாமாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே, உண்மை துதிக்கிறேன்ப்பா. இந்த மாலை வேளையிலே கூட கர்த்தாவே இந்த இடத்தில் ஆண்டவரை வாலிபர்கள் ஆகி ஆண்டவரை எங்கள் ஆண்டவரை இந்த இடத்துல கூடி ஆண்டவர் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டி நல்ல தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலே கூட ஆண்டவரை எங்களை ஆண்டவரை ஒரு மனத்தோடு ஆண்டவரை பாடி துதிக்க நீ செய்த நல்ல தயவுக்காகப்பா, உங்க இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற எத்தனையோ ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே, எத்தனையோ வாலிபர் நாட்களில் ஆண்டவரை திசை திரும்பி போன மக்கள் ஆண்டவரே, எங்களே அந்த இடத்துல ஆண்டவரை மீட்டு எடுத்து ஆண்டவரை உமக்காக பாடி ஆண்டவரை உமக்காக வாழ ஆண்டவரை எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நேரத்திலும் கூட அடியாரை மறைத்து ஆண்டவர் நீ என்ன பேச சித்தமா இருக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பிரோஜனமா இருக்க நீர் ஒரு விஷயம் உதவி செய்ய முடியா செபிக்கிறோம். நீர் எடுத்து பயன்படுத்த முடியா நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க தாழ்த்திக்கிற உரிமையாக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 16 வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் வாசிங்க. போதுமானது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த நாட்கள்ல ஆண்டவராகிய இயேசு நம்மளை என்ன பண்றாருன்னா, என்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாட்கள் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம், நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நீங்க சொல்லியிருப்பீங்க ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் என்னதான், நான் தான் ஆண்டவரை தேடி போனேன், அவர் என்ன தேடி வரேன்னு சொல்லி யாராவது நீங்க இந்த நாட்கள்ல நீங்க சொல்லியிருக்கிற உண்டு. ஆனா நீங்க ஆண்டவர் என்ன நம்மளை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை. புறஜாதிகள் மத்தியில இருந்து ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, தெரிந்தெடுக்கிறாரு. நம்ம எத்தனையோ ஜனங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். நாட்கள்ல நாங்க பைக்ல வந்துட்டு இருக்கும்போது நாங்க பாக்குறோம், நிறைய வாலிபர்கள் அந்த சிலையை தூக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஆடிக்கொண்டு கோஷம் போட்டு கொண்டு போறாங்க. ஆனா அவங்க மத்தியில நம்மளை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவங்க எங்க போறாங்க? நரகத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்மள ஆண்டவர் என்ன பண்ணாரு, பரலோக வாசலுக்கு, பரலோகத்துக்கு நேராக நம்ம போக என்ன பண்ணாரு, அந்த இடத்தை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல நம்மள வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, நாட்கள்ல யோவான் ஸ்நானகருக்கு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மள நாட்கள்ல நிறைய நேரத்துல நம்ம யோசிச்சிருக்கலாம், நான் எதுக்கு இங்க வந்தேன், நான் எதுக்கு இந்த இடத்துல வந்தேன், எனக்கு என்ன பலன் இந்த இடத்துக்கு வந்ததுனால, இந்த இடத்துக்கு வந்ததுனால எனக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைச்சிருக்குது, வேற என்ன உலகமான அனுத்தியமான காரியம் வாழ்க்கையில காணப்பட்டாதான் நாட்கள் நம்ம மனசுல கேள்விக்குறியோடு நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தது ஏதாவது ஒரு நோக்கம் உண்டா, ஏதாவது நிச்சயம் இருக்குதா? அவங்களோட நீங்க பேசுங்க பாப்பா. இந்த நாட்கள்ல நீங்க இந்த இடத்துக்கு வந்தது நீங்க என்னதான் அனுபவிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்பா. சந்தோஷமானதை நீங்க நினைச்சிருக்கிறீங்களா, இல்ல துக்கத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கீங்களா, இல்ல அது நிமித்தம் நீங்க துக்கம் உண்டாக்கிருக்கீங்களா? சொல்லுங்க, பேசலாம். சந்தோஷமா இருக்கு நம்ம சொல்றோம், அப்படிதானே? ஆனா உதட அளவுல நம்ம என்ன பண்றோம், சொல்றோம். ஆனா உள்ளத்துல நம்ம என்ன சொல்லல, நிறைஞ்சி நம்ம என்ன, இதயம் நிறைஞ்சா என்ன சொல்லுவாங்க, வாய் பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்நாட்கள் நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு கேள்விக்குறியோட, ஒரு பக்கம் சந்தோஷம் சொல்லலாமா, ஒரு பக்கம் என்ன பண்ணலாம், வேதனை சொல்லலாமான்னு சொல்லி மனசுல சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல உன்னை அழைச்சது என்னதுன்னா, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை, நான் அதை உன்னை தெரிந்து கொண்டது எதுனாலன்னா, என்னோட நித்தியமான பரலோக சந்தோஷ வீட்டில் உங்களை என்ன பண்ணுவேன், சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. இந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தாரு. என்னோட வாழ்க்கையில நான் ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் தான் சொல்லி முடிக்கிறேன். நான் பிறந்தது தேவனோட கிருபையினால தான் நான் பிறந்தேன். எங்க அம்மா வயிற்றுல இருக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் இவ கட்டின்னு சொல்லிட்டாங்க. என்ன கட்டி, இது கட்டி, ஏன்னா இது குழந்தை கிடையாது, 3 மாசத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு 3ஆம் மாசம் தான் போய் செக்அப் பண்ணியிருக்கிறாங்க. செக்அப் பண்ணி போன இடத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, டாக்டர் ஆனால் சொல்லிட்டாங்க, இது கட்டி குழந்தை இல்லை, நீங்க என்ன பண்ணிருங்க, அபார்ஷன் பண்ணிருங்க, கிளீன் பண்ணிருங்க அப்படின்னுட்டு. அந்த நாட்கள்ல மோகன் சிநாசன் 4
மொட்டமாடி தெரியுமா எல்லாத்துக்கும்? போயிருக்கீங்களா? அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கும் போது எங்க அம்மாவும் உங்களே மாதிரி தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருந்தாங்க. ஒரு கேள்விக்குறியோடு தான் போய் உட்காந்துருந்தாங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் குழந்தைன்னு சொல்லியாச்சு, குழந்தை நினைச்சுதான் நான் 3 மாசம் என்ன பண்ணிட்டேன், வயிற்றுல சுமந்துட்டேன். ஆனா என்ன பண்ணி சொல்லிட்டாங்க டாக்டர், அழிக்க சொல்லிட்டாங்களே ஏன் அப்படின்னுட்டு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா உறுதிப்படுத்தினாரு, இது கட்டி கிடையாது, இது என்னது, குழந்தை அப்படின்னு. அவனையும் என்ன நம்மளுக்கு வார்த்தை கிடைச்ச உடனே இருக்கு, எப்படி இருக்கும், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு பக்கம் என்ன இருக்கும், சந்தேகம் இருக்கும். உண்மைதானா இல்ல பொய் தானா, பொய்யா சொல்றாங்களோ இல்ல மனசை தேக்கிறக்காண்டி சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம், நினைச்சு கொண்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் பலிபீடத்துல இருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தை, உண்மையான வார்த்தை. பொய்யான வார்த்தையா யாருக்கு சொல்ற இல்ல. அவர் என்ன தேவன் அல்ல, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, உண்மை உள்ள நியாயாதிபதி. சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ, வசனத்தை இருப்பாரோ. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அந்த எங்க அம்மாவுக்கு அந்த வார்த்தையை கொடுத்த உடனே மன சந்தோஷத்தோட நிறைவோட வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு அவங்களுக்கு என்ன ஆயிட்டு, சந்தேகம். 1 மாசம் போய் கழிச்சு போய் டெஸ்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க டாக்டர், இது குழந்தை. ஆனா இந்த குழந்தை எங்க இருக்குன்னா டீப்ல இருக்குது. எங்க இருக்குது, டீப்ல குழந்தை தங்கி இருக்குது அப்படின்னுட்டாங்க. ஆனா டீப்ல தங்கி இருந்த குழந்தை என்ன ஆகும், செத்துரும். இல்ல கைகால் ஊனமா பிறக்கும், இல்ல தாய்க்கு ஏதாவது சேதாரம் வரும். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க, அவர் சொன்னாரே, ஆண்டவர் சொன்னாரு, பொய் சொல்ல தேவன் அல்ல. அதே மாதிரி அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. ஜெபிக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களோட விருப்பம் தான், என்னோட விருப்பம் இல்ல அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி விருப்பத்தைப்படியே செஞ்சாச்சு. 10 மாசம் நிறைவேறிட்டு டெலிவரி டைம். எல்லாரும் பயத்தோட இருக்கிறாங்க. குழந்தை உயிரோட வருமா, இல்ல செத்து வருமா, இல்ல கைகால் ஊனமா வருமான்னு சொல்லி பயத்தோட இருக்கும்போது ஆண்டவர் டாக்டர்கள் ஆச்சரியப்படத்தக்க, மனுஷர்கள் ஆச்சரியப்படத்தக்க, எல்லாரும் மத்தியில், எங்க குடும்பத்தின் மத்தியில என்ன தேவன் என்ன பண்ணார்னா ஒரு நல்லபடியா தேவன் என்ன பிறக்க வைத்தார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, பிறந்ததுல இருந்து நான் பட்ட பாடுகள் பிரயாசம் நிறைய, பலவீனம் தான். ஆனாலும் என்னன்னா எங்க வீட்டு பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிக்குள்ளவங்க, எங்களவங்க ஆர்சி பக்தி. அந்தனியார் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல எங்க அப்பா வைராக்கியமான ஒரு ஆளு. புளியம்பெட்டி அந்தனியார்னு சொன்னாலே எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வைராக்கியம் அங்க காட்டுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு அந்தனியார் எனக்கு என்ன பண்ணாரு, ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்ல, நம்பிக்கை இல்ல. ஆனா எங்க அம்மாக்கு என்ன இருக்குது, ஏசப்பா தான் தந்தாங்க, ஏசப்பா தான் எனக்கு என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய அதிசயமா பிறக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு நம்பிக்கை. ஆனா அப்பாவுக்கு என்ன நம்பிக்கை, புளியம்பெட்டி அந்தோனியார் தான் என்ன பண்ணாரு, பிறக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், போய் கூட்டு போய் மொட்டை போட்டு காது குத்தணும் அப்படின்னுட்டு. நாளைக்கு காலையில போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ணி கிளம்பி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே எனக்கு என்ன ஆயிடுச்சு, காய்ச்சல் வந்துருட்டு. அந்த காய்ச்சல் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது சகனம் சரியில்லை. எங்க அப்பா என்ன சொல்றாங்க, பரவாயில்ல போகலாம், பரவாயில்ல போகும், காய்ச்சல் தானே ஒண்ணு இல்லை. ஆனா எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, போக வேண்டாம், இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. ஒருத்தவங்க எங்க வீட்டு பக்கத்துல சர்ச்சைக்கு போறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கூட்டு போய் ஜெபம் பண்றாங்க. இவளை நீ புளியம்பெட்டிக்கு கூட்டு போக கூடாது, எங்க போக கூடாது, நீங்க போற கோயிலுக்கு நீங்க இவளை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, இப்போ போக வேண்டாம், பிள்ளைக்கு என்ன ஆச்சு, காய்ச்சல் அதிகமா இருக்கு, அதனால என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி ஒரு 2 நாள் கழிச்சு மறுநேரம் கல்யாணத்துக்கு மறுநாள் என்ன பண்றாங்க, போகலாம்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. மறுநேரம் என்ன ஆகுது, காய்ச்சல். அப்ப இது என்ன ஆகுது, தொடர்ந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆனா இதை யார் தெரிந்தெடுத்தா, ஆண்டவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை என்ன சொன்னேன், பெயர் சொல்லி அழைத்தேன், நான் உன்னை உருவாக்கினேன், அப்படித்தானே பைபிள்ல இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி என்னோட வாழ்க்கையில நிறைவேற்றினாரு. ஆனால் நான் என்ன பண்ணினேன், என்னோட வாழ்க்கையை நான் வாலிபர்கள் மத்தியில நான் சொல்றேன். பெரிய பிள்ளையாகன ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போன பிறகு மற்ற பிள்ளைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன உண்டாகும், இடரல் உண்டாகும். அப்படிதானே உங்க வாழ்க்கையில உண்டாருச்சா இல்லையா? ஆசை. பிள்ளைகளை பார்த்த உடனே நமக்கு என்ன ஆகும், அவளை பார்த்த உடனே சேவ கம்மல் போட்டு நல்லா இருக்கிறா, நம்மளும் கம்மல் போடணும். அவ அங்க போய் படம் பார்க்கிறா, நம்ம என்ன பண்ணலாம், படம்
பார்க்கணும். அவர் சொல்லுவோம் நம்மள்ட்ட வந்து, நான் அந்த சீரியல் பார்த்தேன், எனக்கு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அது இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, மனசுக்குள்ள ஒரு ஆசை உண்டாகுது. நம்ம அந்த ஆசை வந்தோடனே என்ன பண்ண, வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் பார்த்தா வீட்டில் டிவி பார்க்கக்கூடாது. ஏன்னா அம்மா சர்ச்சுக்கு போறாங்க, நம்ம சர்ச்சுக்கு தான் நான் போறேன். ஆனா என்ன ஆகுது, என்னோட மனசுல உலகத்துக்கு பிரியமான உலகத்து காரிய குறித்து எனக்கு என்ன ஆகுது, ஆசை வருது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மள தெரிந்தெடுத்திருக்காரு. ஆனா நம்ம தெரிந்தெடுத்த ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம், விட்டுட்டு ஓடிடுவோம். ஆண்டவரை கொஞ்சம் ஓரமா இருந்துக்கோங்க, நான் போய் டிவி பார்த்துட்டு என்னோட காரியத்தெல்லாம் முடிச்சு நான் உங்களை தேடி வரேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம். அது நம்ம தெரிந்தெடுத்தது ஆண்டவரை. ஆனா ஆண்டவரை தெரிந்தெடுத்தது என்ன பண்ணுவாரு, எனக்கு ஆசை இருந்துச்சு, நான் வீட்டுக்கு வருவேன், சரி இன்னைக்கு இந்த நாடகம் எங்க அம்மா ஜபக்குழுக்கு போயிடுவாங்க, ஜோபனை போயிடுவாங்க, இந்த டைம்ல நம்ம பார்த்துடலாம். ஆனா டிவியை ஆன் பண்ணுவேன், எனக்கு மனசு எப்படி இருக்கணும், படப்படன்னு அடிக்கும். ஏன்னா நம்ம என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம். ஆனா நான் என்ன பண்ணல, எனக்கு அந்த இருக்குது, அந்த படபடப்பு இருந்தாலும் என்ன குறிச்சு எனக்கு என்ன இல்லை, அது பாவம்னு சொல்ற எனக்கு உணர்வு இருந்தாலும் என்ன ஆகுது, பிசாசானவன் அந்த இதை உணர்வை வந்து என்ன பண்றான், தடை பண்றான். தடை பண்ணி பார்க்க தூண்டும் போது முத நாள் பார்த்துட்டேன், ரெண்டாவது நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நீ அந்த நாடகத்தை பார்த்தியா, எப்படி அந்த நாடகத்தை பார்த்தியா, என்ன நாடகம்னா மெட்டி ஒளி ஞாபகம் பார்த்துருக்கிறீங்களா, அந்த நாடகம்னா எனக்கு அவ்வளோ ஒரு பிரியம். அப்படி அந்த பிள்ளைகளோட பேசியே நான் அப்படி பழகிட்டேன். பழகணும்னா அப்படி தொடர்ந்து இந்த வாரம் எங்க அம்மா ஜபக்குள் போயிட்டாங்க, நான் பார்த்துட்டேன். மறுநாள் பார்க்க முடியாது, என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல போய் பிள்ளைகள் இதை கண்டினியூ. என்னோட வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு, ஒரு பாவத்துக்குள்ள என்ன ஆயிட்டேன், சந்தோஷத்துல நான் என்ன மூழ்கி போயிட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இவ இப்படிலாம் போறா, நான் அவளை தெரிந்து கொண்டேன். ஆனா அவ என்ன தெரிந்து கொள்ளல. ஆனா அவ என்ன பண்ணல, என்ன ஏத்துக்கிறல. ஆனா அவ என்ன பண்றா, மறுபடியும் பாவத்துக்குள்ளதான் போறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எனக்குன்னா ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. அந்த அடி தாங்க முடியாத அடி, சொல்லல இந்த வழியை தாங்க முடியாத வழி என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அப்பதான் தெரியுது, நம்ம நல்லா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என்கிட்ட வரமாட்டாளா, இன்னைக்கு என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்து அவர் தெரிந்து கொண்டதுனால நம்மளை என்ன பண்றாரு, நம்ம சமூகத்துக்கு வரமாட்டாளான்னு சொல்லி அவர் காவலோட நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல அப்படிதான் நானும் உங்களை மாதிரி தான் வாழ முடியாது. சர்ச்சைக்கு போவேன், ஆனா சர்ச்சைக்கு போய் நம்ம என்ன பண்ணுவேன், இடர்ல அடைஞ்சு நான் பேருக்கு சர்ச்சைக்கு போவேன், ஒரு ஜபத்தையும் விட மாட்டேன். உண்மை நான் சொல்றது இல்லை, என்னோட வாழ்க்கையில நான் ஒரு ஜபத்தையும் விட மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்னை இழுத்துட்டு போயிடுவாங்க ஜபத்துக்கு. டெய்லி காலையில ஜெபம் பண்ணி பைபிள் வாசிக்கணும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க ஆட்சிட்ட பைபிள் ஒரு அதிகாரத்தை ஒப்பிக்கணும். எங்க ஆட்சிட்ட போய் தான் நாங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்க செயற்பட்டு உட்காந்துருப்பாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அந்த அதிகாரத்தை வாசித்தாதான் எங்களுக்கு வெளியே விடுவாங்க. காலையில 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு பல்ல தேய்ச்சிட்டு, நீ முதல்ல வந்து காப்பி குடிக்க மாட்டியா, அது எனக்கு தெரியாது, நீ வந்து என்ன ஜெபம் பண்ணணும். அந்த நாட்கள்ல எங்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எங்களை தெரிந்து கொண்டதுனால என்னமோ தெரியல ஆண்டவர். ஆனா அவர் தெரிந்து கொண்டதுனாலதான் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். என்னோட என் அக்கா மாதிரிலாம் தங்கச்சி மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா அவங்களும் சர்ச்சைக்கு போறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க எல்லாரும் மத்தியில என்ன பண்ணாரு, முன்குறித்து என்னை தெரிந்து கொண்டு என்னை அழைத்ததுனால என்ன பண்ணியிருக்காரு தேவன், பெரிய ஒரு ஊழியத்தை, எனக்கு ஒரு கனமான ஒரு ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறாரு. அதே போல இந்த நாட்கள்ல உங்களையும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க வாழ்வு பிரயாத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன தேடி வா, நீ என்ன விட்டு என்ன பண்ணாத, இதெல்லாம் கிடையாது. நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம ஆண்டவர் சமூகத்துல பற்றி கொண்டு அவரே நம்ம தொடர்ந்து ஓடணும். நம்மளுக்கு என்ன இருக்கு, நித்தியமான பரலோக வீட்டுல உண்டு. இந்த நாட்கள்ல நீங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோனான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, தெரிந்தெடுத்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, வழி விலகி ஆண்டோட வார்த்தையை கேட்காம. ஆண்டவர் அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை டெய்லி உணர்த்துவாரு, நம்மளோட இதயத்துல உணர்த்துவாரு. அது மாத்திரம் இல்ல, ஊழியக்காரங்க மூலமா உணர்த்துவாரு, இல்ல பெற்றோர்கள் மூலமா உணர்த்துவாரு, இல்ல நம்ம பக்கத்துல உள்ள சகோதர ஃப்ரெண்டு மூலமா, நீ செய்யறது தவறு, நீ செய்யற காரியம் இது, நீ என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ செய்யற காரியம் தவறுன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் கண்டித்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரை இன்னைக்கு இல்லப்பா நான் நாளைக்கு செஞ்சுக்கிறேன், நாளைக்கு இல்லை நான் நாளை கழிச்சு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம எத்தனை நாள் நம்ம அவருடைய பாதத்தை விட்டு நம்ம விலகி போகிறோம். அதை நம்ம யோசித்து நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், நம்மளையே நிதானித்து அறிந்து தேவன் சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், பாவ அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தை நம்ம போகும்பொழுது பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அந்த நிலைமை
நம்மளுக்கு உண்டு. அப்படித்தானே? பரிசுத்தம் இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள இதயவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம தேவனை தரிசிக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிசுத்தம் நம்ம இடத்துல காணப்படணும். முதலாவது என்ன பண்ணணும்? பரிசுத்தம் காணப்படணும். அந்த பரிசுத்தம் நம்ம யாரு? நம்மளால் நான் பரிசுத்தன்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். மற்றவர்கள் பார்க்கிற விதமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. நம்மளை யார் பார்க்கறான்னு சொல்லி வாழணும்? தேவன் பார்க்கிறார். நம்மளை சுத்தி என்னது? நம்ம நினைப்போம், நம்மளை பார்க்குற அம்மா அப்பா நம்ம ஃப்ரெண்டு அப்படிதான் நினைப்போம். ஆனா உலகத்துல சொல்லுவாங்க, நீயா இருக்கலாம், ஆனா உன்னை சுத்தி எத்தனை கண்கள் பார்க்குது? ஆயிரக்கணக்கான கண்கள் உன்னை பார்த்துட்டு தான் இருக்குது. நீ எப்படி இருக்கிற, நீ என்ன செய்யற, நீ அவங்களெல்லாம் மறைச்சிடலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நானோ இருதயத்தை சாம்பல்கிட்ட வந்து சாண்ட சொல்லார். நான் வந்து என்ன பண்றேன்? முகத்தை தான் நீ பார்க்குற, ஆனா நான் என்ன பண்ணல? முகத்தை பார்க்கல. ஆனா மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பத்தி முகத்தை பார்த்து, இவ பரிசுத்தம் தான், இவ தமிழ் படாம இருக்கிறா, இவன் நல்லவதான், இவன் காது இது ரோம் பண்றா, பைபிள் வாசிக்காம நல்லவன். ஆனா இருதயத்துக்குள்ள யார் நம்மளோட செய்யற தவறுகள், நம்ம செய்யற பாவங்கள் ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். ஆண்டவர் தெரியும். ஆனா மனுஷருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா மனுஷருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தவான்கள், உண்மை உள்ளவங்க, எங்க சபைக்கு போறாங்க, நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நினைச்சு கொண்டு மற்றவங்க வாழ்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, மனுஷர்கள் பார்க்கிற விதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. நம்மளை தேவன் ஒருவர் உச்சி கவனிக்கிறார். ஏன்னா நம்மளை அவர் தான் தெரிந்தெடுத்தார். அப்படித்தானே? நான் தெரிந்தெடுக்கல. நம்ம வந்து அவர் செலக்ட் பண்ணல. அவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம அவர்கள் மத்தியில் நம்ம என்ன பண்ணணும்னா, உண்மையாய் வாழணும், பரிசுத்தமாய் வாழணும். நம்ம பரிசுத்தமாய் வாழும்போது தேவன் என்ன எடுத்து நீங்க பயன்படுத்துறது போல உங்களை என்ன எடுத்து என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவாரு. இந்த நாட்கள்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வாலிப சகோதரிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியில இந்த இடத்துல யாரை அழைத்திருக்கிறாரு அவங்கள என்ன பண்ணிருக்காரு? கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா எத்தனையோ பேர் சபைக்கு வருவாங்க, அப்படிதானே? இல்ல எத்தனை பேர் வராம இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணல? தேவன் முன்குறிக்கல. இந்த மீட்டிங்கு வர்றதுக்கு அவர் என்ன பண்ணல? ஆயத்தப்படுத்தல. அதனால அவங்க என்ன பண்ணல? வரல. ஆனா தேவன் நம்ம இந்த இடத்துல கூட்டி கொண்டு வச்சதுக்கு என்ன பண்ணிருக்காரு? நம்மள அவரு தெரிந்தெடுத்திருக்காரு, முன்குறிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட வாழ்க்கைய ஃபர்ஸ்ட் நம்மள தெரிந்தெடுத்தது நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அதை தியானிக்கணும். ஃபர்ஸ்ட் அவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும். ரெண்டாவது பரிசுத்தமாய் வாழணும். இதை ரெண்டையும் முடிச்சு பார்த்து நீங்க அதுக்கடுத்து நீங்க பைபிளை வந்து நீங்க தியானிச்சீங்க அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பாரு. ஆனா அவர் தெரிந்தெடுத்த நோக்கம் வந்து யாரை தெரிந்தெடுத்தாரு? பலவான்ல தெரிந்தெடுத்தாரா? இல்ல நல்ல படிக்கிறவங்க, அறிவாளி, அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுத்தாங்களா? நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு முடிய நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவன் தெரிந்தெடுத்த பாரு, ஒண்ணு கொலைகாரன், இல்ல பாவம் செய்யறவன், இல்ல குடிகாரன், இல்ல தப்பி ஓடுறவன், கீழ்ப்படியாதவன், அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு? தெரிந்தெடுக்கிறாரு. இந்த நாட்கள்ல நம்மளோட வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மள என்ன பண்ணியிருக்காரு? இந்த இடத்துல தெரிந்தெடுத்திருக்காரு. நம்ம ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா நம்ம இருக்க போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. நம்மளும் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? தெரிந்தெடுத்துக்கணும். ஆண்டவருக்கு கேட்கணும், ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தது என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? எதுக்காண்டி என்ன தெரிந்தெடுத்தீங்க? சும்மா 10ஓட 11 நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. நம்ம மற்றவர்களை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு முன்னாடி விசேஷமா இருக்கணும். எதுக்கு என்ன தெரிந்தெடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் இந்த காரியத்துக்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ என்னோட திட்டத்தை நீ என்ன பண்ணு? செய்யி. நான் உனக்கு வச்சிருக்க தரிசனத்தை என்ன பண்ணு? எனக்கு நிறைவேற்றி. உனக்கு நான் கொடுத்த பொறுப்புல எனக்கு என்ன பண்ணு? நிறைவேற்றி. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம எல்லாத்தையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த நாட்கள்ல நான் என்ன ஆண்டவர் சமூகத்துல இருந்து நான் சொல்றேன், என்ன தெரிந்தெடுத்த என்ன நோக்கம்னா, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவோட கண்கள்ல என்ன பண்ணேன்னா, ஒரு மலையில சுத்தி காடுகள் மத்தியில நான் நின்று பிரசங்கம் பண்ற மாதிரி எங்க அம்மா கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த தரிசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்தை நானும் சில இடங்கள்ல நானும் யோசிப்பேன். சும்மா சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன தூக்கத்தை ஒரு சின்ன கனவு கண்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் நிறைய நேரம் விட்டுருக்கிறேன். என்னோட இந்த வாழ்க்கையே நான் பிறந்து 30 வருஷம் ஆயிட்டு. இந்த 30 வருஷத்துலயே ஆண்டவரோட திட்டத்தை நான் இந்த 2 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. நான் எல்லா மீட்டிங்க்கு போவேன். அந்த மீட்டிங்ல நான் என்ன பண்ணுவேன்னா, என்ன வந்து அர்ப்பணிப்பேன். எதுக்காண்டி அர்ப்பணிப்பேன்? ஆண்டவரே, நான் நல்ல பிள்ளையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். ரெண்டாவது உங்க ஊழியம் செய்யணும். ஏன்னா என்ன ஊழியத்துக்கு நீங்க அழைச்சிட்டீங்க. எங்க அம்மா சொல்லி வளர்த்ததெல்லாம் என்னன்னா, நீ ஒரு ஊழியக்காரி. எங்க ஸ்கூல்ல கேட்டாலும் அதான் சொல்வேன், நான் ஊழியம் தான் செய்வேன். அந்த சொன்ன வார்த்தையோ என்னமோ தெரியல, ஆண்டவர் என்ன இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு? ஊழியக்காரையை நிறுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா கொடுத்த தரிசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு
ஓடிட்டு இருக்குது. ஆனா எங்க அம்மா வந்து அதை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்கறாங்களா என்னமோ தெரியல. ஆனா உண்மையில ஆண்டவர் இன்னைக்கு நான் எங்க அம்மாட்ட நான் சொல்லும் போது, எம்மா நான் மாமா சர்ச்சுக்கு போறேன், அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கு நிறைவேறுக்குன்னு சொல்லி எங்க அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் வரைக்கும் ஆண்டவர் தேவன் மகிமைப்படுறது. அந்த ஆண்டவர் என்னை இந்த இடத்துல நிறுத்தினதுக்கு தேவனுக்கு நான் மகிமை செலுத்திக்கிறேன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது, இந்த நாளைக்கு என்னோட திட்டத்தை நிறைவேற்றி, என்னோட நோட்டத்தை நிறைவேற்றின்னு சொல்லி இந்த 2 வருஷம் என்னோட உறுதியை அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்தையும் நான் கண்ட தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாரு. இந்த நாட்கள்ல நீங்களும் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்தாரு அப்படின்னா ஆண்டவர் உங்களையும் என்ன பண்ணியிருக்காரு, திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டம் என்னது, அந்த நோக்கம் என்னன்னு சொல்லி நீங்க கேட்டு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு. தேவன் நாமம் மகிமைப்படுவாராக.